கிருபை நிறைந்த சபை, நமது சபையின் கலாச்சாரத்தில் மாற்றம் என்ற இந்த 7 வார தொடர்களில் நம்ம போன வாரம் பார்த்தது பெருந்தன்மை, ஜெனராசிட்டி. அதுக்கு பவுல் முன் உதாரணமாக காட்டிய சபை மக்கதோனிய சபை. மக்கதோனிய சபை மகிழ்ச்சியான தியாகத்தோடு, திராணிக்கு மிஞ்சிய தாராளத்தோடு, ஊழியத்தில் துடிப்போடு கர்த்தருக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து, அப்போஸ்தலர் தங்களை ஒப்புக் கொடுத்து, அவர்கள் காணிக்கைகளையும் அந்த பெருந்தன்மையாக அவர்கள் செய்தார்கள் நம்ம பார்த்தோம். கடமைக்காக அவர்கள் பெருந்தன்மையை காட்டல, கையேந்திர நிலைமையில் இருந்தால் கூட சபைக்கு அவர்கள் செய்யக்கூடிய அந்த பெருந்தன்மையை ஒரு சலுகையாக பார்த்தாங்க நம்ம பார்த்தோம். இந்த வாரம் பார்க்குறது ஒரு கிருபை இருந்த சபை கிருபைங்கிற அந்த சத்து நீரை உறிஞ்சி குடிக்கும் பொழுது அது வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஒரு கனிகள்னு சொல்லும் பொழுது, நம்ம இன்றைக்கு 3வது கனியாக பார்க்க போகிறது இழந்ததை நேசித்தல். இழந்ததை நேசித்தல்னால் இழந்த ஆத்துமாக்களை நேசித்தல். லவ் ஃபார் த லாஸ்ட். தனிப்பட்ட முறையிலும் சபையாகவும் சேர்ந்து நற்செய்தி அறிவித்தல். சங்கீதம் 96 1-4, ரோமர் 10 13-15 இந்த வசனங்களை வச்சு நம்ம இந்த எழுந்ததை நேசித்தல்ங்கிற அந்த கனியை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கர்த்தரை நோக்கி மன்றாடி நம்ம அதை பற்றி தியானம் பண்ணலாம். மறுநாள் கர்த்தரே, கிருபை நிறைந்த சபையாக மாற அந்த கலாச்சாரத்திலே நாங்கள் செல்வதற்கான இந்த வாய்ப்பை கொடுப்பதற்காக செலுத்துகின்றோம். இதோ இன்று நாங்கள் இந்த வசனங்கள் வாயிலாக நாங்கள் தியானிக்கக்கூடிய காரியங்களை நீதாமே பரிசுத்தாவின் வல்லமையால் நாங்கள் புரிந்து கொள்வதற்கான பலத்தரமாக மன்றாடுகின்றோம். இந்த மன்றாடி அனைத்தையும் எங்கள் மீட்பெரும் கர்த்தருமான இயேசுவின் நாமத்தில் கேட்டு மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே, ஆமேன். தேங்க்ஸ் ஐபி. 14 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 2010 என்னோட அம்மாவோட அக்கா, என்னோட பெரியம்மா, அவங்களோட மூத்த மகள் நாகப்பட்டினத்தில் வசிக்கிறாங்க, இன்னும் வசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே தான் அவங்களுக்கு நான் மற்றவங்களுக்கு நற்செய்தி சொல்கிற மாதிரி அவங்கக்கிட்ட நான் நற்செய்தி சொல்லும் பொழுது என்னோட அந்த நாகப்பட்டினத்து அக்காவும் மாமாவும் நற்செய்தி ஏற்றுக்கொண்டு விடுதலை ஆனாங்க. அவங்க விடுதலை ஆனதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட எங்கள் அக்காட்ட சொன்ன காரியம் நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க, உங்கள் அம்மா, அதாவது என்னோட பெரியம்மா, அவங்களும் மீட் பெறணுமே, அவங்களுக்காகவும் நம்ம வேண்டிக் கொள்ளலாம், அவங்களுக்காகவும் நற்செய்தி சொல்ல நான் தயாராக இருக்கிறேன், நீங்கள் பெரியம்மாட்ட கேட்டு சொல்லுங்கள். எங்கள் பெரியம்மா திருச்சியில் இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் பெரியம்மாவோட மூத்த மகள் நாகப்பட்டினத்தில் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் திருச்சியில் பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இதை மாதிரி ஜூடு, என்னோட இன்னொரு பேர் இருக்குது, மிடில் நேம் ஜூடு உங்கள்கிட்ட வேதத்தை குறித்து பேச ஆசையாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கன்னு சொன்னேன். எங்கள் பெரிய அக்கா நாகப்பட்டினத்துலேருந்து எங்கள் பெரியம்மாவுக்கு திருச்சியில், அவங்க எங்கள் பெரியம்மா இன்னொரு மகளோட திருச்சியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எங்கள் பெரியம்மாவுக்கு எங்கள் மூத்த அக்கா ஃபோன் பண்ணி பேசின பொழுது இது மாதிரி ஜூடு உங்கள்கிட்ட பேச ஆசையாக இருக்கான்னு சொல்லும் பொழுது எங்கள் பெரியம்மா என்ன சொன்னாங்க, நான் இப்போ இருக்கிற தெய்வ பக்தியில், இப்போ இருக்க விசுவாசத்தில் இருந்து நான் செத்து நரகத்துக்கு போனாலும் போவேனே தவிர ஜூடு சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்னாங்க. எங்கள் பெரியம்மா பொறுத்த வரைக்கும் அவங்க நம்பக்கூடிய அந்த தெய்வ பக்தி, அந்த மதம், அதை தான் அவங்க உண்மையாக நேசித்தாங்களே தவிர சத்தியத்தையோ நற்செய்தியோ அவங்க நேசிக்கலை. இன்னும் சொல்லப்போனால் நரகங்கிறது எவ்வளோ பயங்கரங்கிறத அவங்க அறிஞ்சிக்காமல் இருந்திருக்காங்க. நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன ஆகும்? 2 தெசலோனிக்கர் 1:7-8 10வது வசனத்தில் படிக்கும் பொழுது, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகின்ற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சந்நிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாக்கி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள்.
ரொம்ப ஒரு கடுமையான ஒரு இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேத வசனமாக இருக்கு இல்லைங்களா? கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாக்கி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். உலகத்திலேயே இன்றைக்கி பயமுறுத்தி கொண்டிருக்கின்ற வைரஸ் கொரோனா வைரஸ், அதுதான் பெருசுன்னு சொன்னோம்னா, அதை விட அதிகப்படியான மோசமான வைரஸ்லாம் இருக்குது. சார்ஸ்ன்னு இருக்குது. ரொம்ப ஒரு மோசமான வைரஸ் HIV வைரஸ்லாம் இருக்குது. ஆனால் உலகத்திலேயே படு பயங்கரமான எல்லாரையும் கொன்று கொண்டிருக்கக்கூடிய வைரஸ் சின் வைரஸ், பாவ வைரஸ். அந்த பாவ வைரஸ்னால தான் எல்லாருமே சாகிறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாரும் சாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த பாவ வைரஸ். அதோட கொடூரம் அந்த உலகத்தோடு முடிகிறது கிடையாது. நித்தியத்துக்கும் வாழக்கூடிய இந்த ஆத்மாவையும் அழிச்சு நித்தியத்துக்கும் அதை கொல்லக்கூடியதான் இந்த பாவங்கிற வைரஸ். கடவுளுக்கும் எனக்கும் இனிமை எந்த விதமான உறவே கிடையாது. நிரந்தரமான ஆவியிலே மறிச்சு போயிருக்கக்கூடிய அந்த கொடுமையான ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த பாவங்கிற வைரஸ். இனி எனக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது, இறந்ததுக்கு அப்புறங்கிற மாதிரியான ஒரு மோசமான நிலைமையை கொண்டு போகிறது அந்த பாவங்கிற வைரஸ். ரோமர் 1:20 படிக்கிற மாதிரி, கடவுளுக்கு முன்னாடி யாருமே எனக்கு உங்களை பற்றி தெரியாதுன்னு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஆக இங்கே பெரியம்மாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த வைரஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்கு மாற்று மருந்தாக கடவுள் கொடுத்தது உலகத்தில் வாழும் பொழுதே அவர் ரட்சிப்பை, இந்த மாற்று மருந்தை தரார். எப்படி ரட்சிப்பு அடைய முடியும்? ரோமையர் 10:13-15 படித்த நம்ம திருப்பி அந்த வசனங்களை திருப்பி படிக்கலாம். மாதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள். அதாவது ஆங்கிலத்தில் இஃப் யூ கால் அப்பான் த நேம் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய நாமத்தை அழைக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படின்னா அந்த வைரஸ் குணமாயிடுறாங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால், அதாவது நற்செய்தி சொல்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை. இங்கே பவுல் ரொம்ப லாஜிக்காக பேசுகிறார். ஒரு ரட்சிப்பு அடையணும்னா அவங்களுக்கு எப்படி ரட்சிப்பு அடையணும், நற்செய்தியை அவங்க கேட்கணும் இல்லைங்களா? அதை கேட்கறது யாராவது அனுப்பினா தான் கேட்க முடியும். அப்போ யாருமே அனுப்பாட்டினா எப்படி மற்றவங்களுக்கு, நற்செய்தி அடையாதவங்களுக்கு, இந்த பாவத்தில் கடைசியில் அந்த வைரஸில் முழுமையாக அதில் பாதிக்கப்பட்டு நித்திய அழிய போகிறவங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? மொத்தம் யாரோ ஒருத்தர் அனுப்பப்பட வேண்டும், யாரோ ஒருத்தர் நற்செய்தியை அறிவிக்கப்பட வேண்டும். அப்படி அறிவிக்கப்படும் பொழுது இங்கே என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, அது மூலிமா சமாதானம், நற்காரியங்கள்ங்கிற நற்செய்தியை அறிவிக்கிறோடைய பாதங்கள் எவ்வளோ அழகானவை. யார் போய் நற்செய்தி சொல்கிறாங்களோ அவருடைய பாதங்கள் அழகானவை நீங்கள் சொல்லப்படுது. யாரெல்லாம் போய் அறிவிக்கிறாங்களோ அது மூலிமா சமாதானம் அவர்கள் மீட்படையில் மட்டுமல்லாமல் அந்த காரியம் அழகானதாக இருக்குது. யாரெல்லாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும்? அப்போஸ்தலர் நடவடிக்கை, அப்போஸ்தலர் பணியில் 26:18 நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குங்கிறதுல பேக்ரவுண்டாக சொல்லும் பொழுது, சவுலாக இருந்த இயேசு தமாஸ்கஸ் நகரத்தில் அவர் காட்சி அளித்து சவுலான ஒரு பவுலா மாறி இயேசு கிறிஸ்துவ சபையை அவர் நிந்திக்கும் பொழுது, ஏன் சபையை நிந்திக்கிறான் இயேசு கேட்கும் பொழுது, இயேசுவோட தரிசனம் பெற்று அவர் இயேசுவை அறிந்து கொண்டது பிறகு இயேசு அந்த பவுலா அவரை அழைத்து அவர் இருக்கக்கூடிய அந்த யூத குலத்துக்கும் மற்ற புறவினத்தார் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே போய் நற்செய்தி இருக்கிறதுக்கான அப்போஸ்தலராக அவரை தேர்ந்தெடுத்து இயேசுங்க பவுல்கிட்ட இவ்வாறாக பேசுகிறார். அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 26:18 அவர்கள்னு சொல்லும் பொழுதுங்க யூதர்களையும் மற்ற உலகத்தில் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்கிறாங்க இயேசு. எல்லாரையும் அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளி நடத்திருக்கோம். முக்கியமாக இயேசு மேலே வைக்கிற விசுவாசத்தினால பாவ மன்னிப்பு கிடைக்குது, அந்த வைரஸ் குணமாகுது. அதன் மூலிமா பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம், சாங்டிஃபைடு
அண்ட் செட் ஃப்ரீ. அவர்கள் புனிதமாக்கப்பட்டு அதன் மூலியமாக சுதந்திரம் பெற்று இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். உலகத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் சத்தியத்தை குறித்து கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது. உலகத்தின் அரசன் சாத்தான் எல்லா கண்களையும் மறைச்சிருக்கான். எது சத்தியம், எது உண்மை, எப்படி இந்த வைரஸ் மூலியமாக குணமாக முடிங்கிற அந்த ஒரு உண்மையான சத்தியத்தை அவன் மறைச்சிருக்கான். கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த கண்களை திறக்கும் போட்டு நான் உன்னை அனுப்புகிறேங்கிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு அப்போஸ்தலராகிய பவுலை தேர்ந்தெடுத்து அந்த காரியத்தை செய்ய சொல்கிறார். அப்படின்னா அவர் மட்டும்தானா? நம்ம எல்லாரும் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு 28 படிக்கலாம். கடைசியில் இயேசு கிறிஸ்து உலகமென்று எல்லாரும் சீடராக்கி பிதாசுன் பரிசுத்தன் பேர ஞானஸ்நானம் கொடுத்து எல்லா கட்டளைகளையும் அவள் கடைப்பிடிக்க செய்து அவள் எனக்கு சீடராக்க சொல்லியிருக்கா. அதோடு கூட முக்கியமாக கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா. முக்கியமாக இதில் மார்க் 16:15 இயேசு எல்லா உலகத்தில் இருக்க எல்லா சிருஷ்டிகளுக்கும் எல்லா படைப்புகளுக்கும் நற்செய்தி அறிவிங்கள்னு எல்லாரும் சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தம் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்பிரிச்சுவல் ஐஸ் பிளைண்டட். அந்த மறைக்கப்பட்ட ஆவிக்குரிய கண்களை எப்படி திறக்கிறது? நம்ம போய் ஆவிக்குரிய கண்களை திறக்க முடியுமா? உலக பிரசித்தி பெற்ற அமெரிக்காவில் வாழ்ந்து இறந்து போன போதகர் டிம் கெல்லர் பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. பல புத்தகங்களுக்கு ஆசிரியர் அவர் அருமையான உதாரணத்தை சொல்வார். நற்செய்தியை பற்றி சொல்கிறத பற்றி ரொம்ப அழகாக விளக்க சொல்வார். நற்செய்தி எப்படி மற்றவங்களுக்கு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட்மேன் எல்லார் வீட்லேயும் தபால் டெலிவரி பண்ணுற மாதிரி தான். இடியோ மழையோ வெயிலோ குளிரோ போஸ்ட்மேன் எல்லார் வீட்டில் தபாலை டெலிவரி பண்ணுற மாதிரி தான் நீங்கள் நற்செய்தி அறிவிக்கிறதும். போஸ்ட்மேன் தபாலை போட்டுட்டு வீட்டு வாசல் காத்துக்கு நிற்பாரா? அந்த தபாலை எடுத்து வீட்டுக்காரங்க படித்தாங்களா படிக்கலாம் பார்த்துட்டு இருப்பாருங்களா? அது அவருக்கு தேவையா? தபாலை யாருக்கு தபால் வந்துச்சு அவங்க தான் தபால் எடுத்து படித்து பார்த்தா என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். போஸ்ட்மேனுக்கு அந்த வேலை கிடையாது. போஸ்ட்மேன் தபாலை போட வேண்டியதான் வேலை. அதே மாதிரி தான் இங்கே டிம் கெல்லர் சொல்கிறார், நம்மளுடைய வேலை நற்செய்தியை அறிவிக்க வேண்டியது, நற்செய்தி சொல்ல வேண்டியதான். அவர்கள் சத்தியத்தை அறிந்து மீட்படையது அது கர்த்தருடைய வேலை. ரட்சிப்பு கர்த்தருடையது, நம்மளுடைய வேலை கிடையாது. நம்ம சொல்லும் பொழுது ஐயோ இவங்க கேட்கலையே கேட்காம போயிட்டாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு பல நேரத்தில் மனம் ஸ்லாக்கியப்படலாம், ஒரு ஏமாற்றம் அடையலாம். அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டால் யோவான் 16:8 படிக்கும் பொழுது அவர்னா பரிசுத்தாவி, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்தாவியர் தான் நம்மளுடைய எல்லா பாவத்தை குறித்து எந்த அளவுக்கு நம்ம பாவம் இருக்குது, எந்த அளவுக்கு வைரஸ் மோசமாக இருக்குன்னு அவர் தான் மனசில் உணர்த்துறார். அவர் தான் நீதித்தன்மை, ரைச்சஸ்னஸ் எது நீதியானதுன்னு சொல்லி அவர் தான் காமிக்கிறார். ரொம்ப முக்கியமாக ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு எப்படி உள்ளதுங்கிறத அவர் தான் இந்த உலகத்துக்கு கன்விக்ட் பண்ணுறார். அவர் தான் உலகத்துக்கு மன உறுத்துதலை கொடுக்குறவர் அவர் தான் இருக்கிறார். ஆக மொத்தம் நம்மளுடைய வேலை நற்செய்தி சொல்ல வேண்டியதான தவிர ரட்சிப்பு கர்த்தருடையது, முக்கியமாக ஆவியானவர் பண்ணக்கூடிய காரியம் அது. அப்போ நற்செய்தியை எல்லாரும் அறிவிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. நற்செய்தி சொல்லப்பட்டால்தான் அவர்கள் மீட்படைய முடியும். அந்த வைரஸ் குணமாங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். எல்லாரும் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. இப்போ ஒரு சபைன்னு வரும்பொழுது ரெண்டு ஒரு பிரிவாக பிரிக்கலாம். நற்செய்தி அறிவிக்க ரொம்ப பாரம் உள்ளவர்கள், நற்செய்தி அறிவிக்க பாரம் இல்லாதவர்கள், இல்லைன்னா நற்செய்தி அறிவிக்க பற்றி கவலைப்படாதவர்கள். நற்செய்தி அறிவிக்க பாரம் உள்ளவர்களை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நற்செய்தி அறிவிக்க பாரம் இல்லாமல் இருப்பார்கள், அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பார்கள், யாரெல்லாம் நற்செய்தி அறிவிக்க மாட்டாருங்கிறத நம்ம பார்த்துடலாம். விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு நற்செய்தி யார் அறிவிக்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நற்செய்தியை புரிந்து கொள்ளாதவர்கள், அவங்களே புரிஞ்சுக்கல. நற்செய்தியின் வலிமையை அறியாதவர்கள், ரட்சிப்பை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிராதவர்கள், ரட்சிப்பை ஒரு பொக்கிஷமாக நினைக்காதவர்கள், கடவுளின் வார்த்தை 2 பக்கம் தீட்டப்பட்டவால் அது உள்ளத்தின் ஆழத்தில் ஊடுருவி ஆவியும் ஆத்துமாவையும் பிளந்து எலும்பு மஜ்ஜை வரைக்கும் போகக்கூடிய வல்லமைன்னு
அதை பற்றி நம்பாதவர்கள், விசுவாசியாதவர்கள், கிருபையை புரிந்து கொள்ளாதவர்கள், கிருபையின் கண்களால் மற்றவர்களை பார்க்காதவர்கள், உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் மட்டும் நேசிப்பவர்கள், தேவனின் அன்பை உணராதவர்கள், பாவத்தின் மன்னிப்பை, அதனோட அருமையை அறியாதவர்கள், தேவனுக்கும் எனக்கு இடையில ஒரு மாபெரும் பிளவு இருக்கு, பாவத்தை குறித்து நான் கடவுளுக்கு விரோதியாக இருக்கிறேன், ஆனால் இயேசு கிறிஸ்து மூலியமாக ஒப்புரவாக்கப்பட்டிருக்க கூட அந்த ஒப்புரவாக்கப்படுதலை, இந்த ரெக்கன்சிலேஷனை புரியாதவர்களாக இருக்கும். அவங்க தான் அறிவிக்க மாட்டார்கள். கிறிஸ்துவோட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், அதாவது கிறிஸ்துவை ஒரு சொந்த இரட்சகராக ஏற்று அனுபவிக்காதவர்கள், பரிசுத்தாவி இல்லாதவர்கள். ஒரு தெருவில் நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம், ஒரு வீட்டில் தீப்பிடிச்சு எரியுது. தீப்பிடிச்சு எரியும் பொழுது ஓடி போய் அவளை காப்பாற்றணுமேனு அக்கறை இல்லாமல், அட்லீஸ்ட்டு தீயணைப்பு படைக்கு ஃபோன் பண்ணி என்னால் தான் காப்பாற்ற முடியல, நீங்கள் வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லாமல் இருந்தால், கூக்குரல் கொடுத்தாலே வந்து காப்பாற்றுங்க, இந்த வீடு பற்றி எரிஞ்சிட்டுக்குன்னு சொல்லாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், எக்கடா கெட்டு போட்டோம், எரிஞ்சு போனதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லி போனால் எந்த அளவுக்கு ஒரு இரக்கமில்லாத தன்மை இருக்குமோ, அதை மாதிரி தான் நற்செய்தியை அறிவிக்காதவர்களே நம்ம சொல்ல முடியும். உலகத்தில் அறியக்கூடிய நெருப்பை கூட வேதனையான ஒரு செப்பரேஷன், நிரந்தரமான கடவுளுடைய பிரிவு, நரகம்னு சொல்லக்கூடிய நெருப்பை கூட ரொம்ப பயங்கரமானது கடவுளுக்கு எனக்கும் நிரந்தரமான பிரிவு தான். விரோதி கூட வரக்கூடாத அந்த பிரிவை பற்றி கவலைப்படாதவர்கள் தான் நற்செய்தி சொல்ல மாட்டார்கள். சொல்லப்போனால் இவர்களே ரட்சிப்பு அடையாதவர்கள். யாரெல்லாம் நற்செய்தி அறிவிக்க பாரத்துடன் இருப்பார்கள்? இயேசுவையும் அவர் ராஜ்யத்தையும் நேசிப்பவர்கள். லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கேம் டு சீக் அண்ட் சேவ் த லாஸ்ட். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தேடி மீட்பு அளிக்க தான் வந்திருக்காருன்னு பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்துவோட முக்கியமான நோக்கமே இந்த பூமிக்கு வந்ததே நற்செய்தியை சொல்லி அவர்களை மீட்டுக்கொள்ள தான். 2 பேதுரு 3:9 படிக்கலாம். ஒருத்தர் கூட கெட்டு போகாமல் காத்துட்டு இருக்க தேவன்னு சொல்லக்கூடியது தந்தையோட சித்தமாக இருக்குது. தந்தையானவர் நரகத்துக்கு தள்ளி விட்டுட்டு மற்றவங்க எல்லாத்தையுமே கைத்தட்டு சிரிக்கிற தேவன் கிடையாது. தந்தையோட சித்தமும் என்னோட சுயசித்தமும் ஒன்றா இருக்கும் பொழுது தான் நிச்சயமாக நம்ம நற்செய்தியை அறிவிக்க முடியும். அந்த பாரம் எனக்கு வரும். 2வது காரியம், அழிந்து கொண்டிருக்கின்ற ஆன்மாக்கள் மேலே எனக்கு அக்கறை இருக்கிறவங்களாம் செய்வாங்க. அழிந்து கொண்டிருக்கின்ற ஆன்மாக்கள் மேல் அக்கறை உள்ளவர்கள் நிச்சயமாக நற்செய்தியை சொல்வார்கள். 1 கொரிந்தியர் 9:16 பவுல் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோங்கிறார். If I don't preach the gospel, woe to meங்கிறார். Woe to me if I don't preach the gospel. நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடுங்கிறார். நற்செய்தியை அவர் அறிவித்து பல பேர் மீட் பண்ணதுக்கப்புறம் அதை அவர் ஒரு பெரிய போஸ்டிங்காக, அவர் பெருமையாக எடுத்துக்கல. அவர் நற்செய்தியை அறிவிக்கிறத அவர் கடமையாக கூட எடுத்துக்கல. நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கு காரணம் the love of Christ compels meங்கிறார். இயேசு கிறிஸ்துவோட அன்பு என்னை கட்டாயப்படுத்துங்கிறார் நற்செய்தி சொல்கிறதுக்கு. உண்மையான ரட்சிப்பு அடைந்தவர்கள் நிச்சயமாக மற்றவர்களுக்கு நற்செய்தி சொல்ல பாரத்தோடு இருப்பாங்க. இன்றைக்கி உலகத்தில் பார்த்தா பல குடும்பங்களில் கார் இருக்குது, பங்களா இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது. ஆனால் கணவன் மனைவி கிட்ட சரண உறவு கிடையாது. சண்டைகள், சச்சரவுகள். பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்கிறத கேட்குறதில்ல. பெற்றோர்கள் பிள்ளைகளை அறிந்து நடந்துக்கிறது கிடையாது. குடும்பத்தில் சமாதானம் கிடையாது, சந்தோஷம் இல்லை. ரொம்ப முக்கியமாக வாழ்கிற வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு என்ன நோக்கத்துக்கு வாழ்கிறனே வாழாமல் வாழ்ந்துக்கிறார்கள். ரொம்ப முக்கியமாக இறப்புக்கு பிறகு எனக்கு ஒரு நோக்கம் இருக்குதா, நான் எங்கே போகிறேங்கிற ஒரு நோக்கமே இல்லாமல், ஒரு ஹோப்பே இல்லாமல் இன்றைக்கி பல பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் விசுவாசிகள் குடும்பத்துலேயும் இது நடந்துட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டு தான் வந்துருக்கிறேன். என் வாழ்க்கையில் கண்ணால் பார்க்குறேன். சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் பல குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்குது.
ரோமர் 15:13 படிக்கலாம். பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. கடவுளுடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது பாவங்கிற அந்த வைரஸ் கொல்லப்படுறது மட்டுமல்லாமல், முழுமையாக நம்ம குணமாகிறது மட்டுமல்லாமல், ஆத்மா ரட்சிப்படைகிறது மட்டுமல்லாமல், தேவனுடைய நித்தியத்துக்கும் உள்ள உறவு நம்மளுக்கு ஏற்படுறது மட்டுமல்லாமல், கடவுளுடைய பாவ மன்னிப்பு பெற்று அதன் மூலயமா சுதந்திரத்தை அனுபவித்து வாழ்றது மட்டுமல்லாமல், ரொம்ப முக்கியமாக இங்கே பரிசாவி கொடுக்கப்பட்டதுனால அந்த பலத்தினால் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தை நிரப்புவாராக. பரிசுத்தாவி இருக்கிறார்னா உங்கள் வீட்டில் இயேசு கிறிஸ்து அரசராக இருந்தால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழியும். நான் சொல்லலை, வேத வசனம் சொல்லுது. இன்றைக்கி பல பேர் அதை இழந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே இருக்குது, நினச்சதெல்லாம் வாங்கிடலாம், நினச்சதெல்லாம் கிடைக்குது, ஆனால் சந்தோஷம் சமாதானம் கிடையாது. ஸோ நற்செய்தி வரைக்கிறதுனால மீட்பு கிடைக்கிறது மட்டுமல்லாமல், நம்ம என்ன ஒரு அருமையான காரியம் நம்ம செய்கிறோன்னா, தேவனுடைய வல்லமையினால் நம்ம கருவிகளாக நம்ம அந்த குடும்பத்திற்கு அந்த நற்செய்தியை பெற்றவர்களுக்கு நம்ம ஆவியினுடைய சந்தோஷ சமாதானத்தை தரோம். போனஸ் அது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். நற்செய்தி அறிவிக்கிறதுனால நற்செய்தி வாழ்க்கையை மாற்றுறது. நற்செய்தி சபையை முக்கியமாக கிருபை நிறைந்த சபையை உருவாக்குது. எல்லாரும் நற்செய்தி அறிவிக்க முடியாது, எனக்கு திறமை இல்லை அப்படின்னா யாருமே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க வீட்டில் நம்ம போய் அணைக்காட்டினா கூட தீயணைப்பு படையை கூப்பிடலாம், மற்றவங்களை கூப்பிட்டு அணைக்க சொல்லலாம். எனக்கு அது திறமை இல்லைங்கன்னு யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே நினச்சாலும் கூட மற்றவர்களை கூப்பிட்டு, ஐயோ நீங்கள் என்னோடய சகோதரருக்கு நற்செய்தி சொல்லுங்கள், பக்கத்து நற்செய்தி சொல்ல சொல்லி மற்றவங்களை அழைக்கலாம். அவங்களுக்கு பாரமாக வேண்டிக்கலாம். கடவுள் உள்ளத்தில் பாரமாக இருக்கணும்னு நான் பார்க்குறாரு. நம்ம திறமையை தேடி, கடவுள் திறமையை நாடி நற்செய்தி அறிவிக்க நம்மளே அவர் அழைக்கவே கிடையாது. நான் ஆரம்பத்தில் அது தேவசேத்துக்கு முன்னாடி என் பெரியம்மா பற்றி சொன்னேன். நான் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே நான் வச்சிருக்க தெய்வ பக்தியிலையும் இந்த விசுவாசத்தினால் செத்து நரகத்துக்கு போனாலும் போவேனே தவிர, ஜூடு நீ சொல்கிற நான் கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க. மனசுக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு, வேதனையாக இருந்துச்சு. நானும் எங்கள் நாகப்பட்டினத்தில் இருக்க அக்காவும் இதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு வந்தோம். ஆண்டவரே முழங்கால் போட்டு அழுது வேண்டணும். இப்படி சொல்லிட்டாங்களே, உங்களை வார்த்தையை அவங்க போக விடாமல் தடை செய்கிறாங்களே, நீங்கள் தான் கடவுளை விடுதல் தந்தாங்க வேண்டும் பொழுது. ஏற்கனவே நான் பார்த்தோம், தந்தையானவர் ஒரு ஆத்மா கூட அழிய காத்துக்கிட்டு இருக்க தேவன் கிடையாது. அவர் எல்லாத்துக்கும் ரட்சிக்கணும்னு ஆசைப்படுற தேவன் என்ன பண்ணுறாருன்னா, எங்களுடைய வேண்டுதலை கேட்டவர். என்னோட நாகப்பட்டினத்து அக்கா மறுபடியும் பெரியம்மாட்ட, ஏம்மா அவன் ஜூடு பைபிளில் தானம்மா உங்கள்கிட்ட சொல்கிறான், கொஞ்சம் கேட்டு தான் பாருங்களாம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், வேண்டாம் வருப்பா, சரி ஜூடன்ட்டு பேச சொல்ல அப்படின்னாங்க. ஆஹா, கடவுள் எவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நான் திருச்சிக்கு எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு, பெரியம்மா என்னோட இன்னொரு அவங்க மகளோட இன்னொரு சின்ன அக்கா கூட வாழ்ந்துருக்குறாங்க. ஸோ அவங்கள நான் ஃபோன் பண்ணி, எப்போ வாரத்தில் எந்த நாள் உங்கள்கிட்ட நான் பேசலான்னு சொல்லுங்கள், எந்த நேரம் எந்த நாளுன்னு சொல்லுங்கள், 10-12 வாரத்துக்கு மேலே போகாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், செவ்வாய்க்கிழமையில் என்கிட்ட பேசு, ஒரு மணிக்கு 1:30 மணிக்கு நாங்கள் லஞ்சு முடிச்சுட்டு 2 மணிக்கு எனக்கு நீ பேசு அப்படின்னாங்க. சரி கரெக்டாக 2 மணிக்கு நான் பேசுகிறேன், செவ்வாய்க்கிழமை பேசுன்னு சொல்லிட்டு, ஆஸ்திரேலியா டைமில் 6:30 மணி, இந்தியா டைமில் 2 மணி, 2 மணிக்கு நான் முதல் வாரம் அவங்ககிட்ட நான் பேசினேன். பேசியெல்லாம் முடிச்சிட்டேன். அடுத்த வாரம், அடுத்த செவ்வாய்க்கிழமை நான் எனக்கு எதையுமே முக்கியமாக இந்த நற்செய்தி விஷயத்தில் மறக்கவே மாட்டேன். என்றைக்குமே எனக்கு பாரமான விஷயம் எப்படி என்னாச்சுன்னு தெரியல, வேலை பழுவுனால பல காரியங்களை 6:30 மணிக்கு திருச்சிக்கு ஃபோன் பண்ணி அப்படியே மறந்துட்டேன். 6:40க்கு 10 நிமிஷம் கழிச்சு டபக்கு ஞாபகம் வருது, ஐயோ முக்கியமான விஷயத்தில் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு பதிச்சு போய் 6:40க்கு நான் திருச்சிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். எங்கள் பெரியம்மா தான் ஃபோன் எடுத்தாங்க. ஃபோன் எடுத்துட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, ஏன் நீ லேட்டு, 10 நிமிஷம் உனக்கு காத்துட்ருக்கேன், இவ்வளோ லேட்டாக என்கிட்ட பேசுறியா அப்படின்றாங்க. எனக்கு மனசில்
ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இப்படி அவங்கள காக்க வச்சுட்டேனே, கடவுளையும் கூட்டு வந்துருக்காரு, நான் இதில் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி எனக்கு மனசு வேதனை. எனக்கு அதே சமயத்தில் வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு வாரம் பேசும்பொழுதே ஆவியானவர் கிட்ட வேலை செஞ்சிருக்கிறார், ஆர்வமாக காத்துட்ருக்காங்களே, எவ்வளோ பெரிய காரியம் அது அப்படின்னு சொல்லி அந்த வாரத்தில் தொடர்ந்து நான் 10 வாரங்கள் அவங்ககிட்ட நான் பேசினேன். 10வது வாரத்துக்கு முந்தின வாரம் 9வது வாரம் அவங்ககிட்ட நான் பேசும்பொழுது சொன்னேன், அடுத்த வாரம் உங்கள் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நடந்துடாத ஒரு மாபெரும் புதுமை நடக்க போகுது. அண்ட சராசரத்தில் நடக்க முடியாத காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்கள் விடுதலை ஆக போகிறீங்க, உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்க போகுது. இது ஏன் காரியம் கிடையாது, உங்கள் காரியம் கிடையாது. இது வந்து தேவனுடைய செயல், கர்த்தருடைய செயல். அதனால் நீங்கள் வந்து ஆண்டவரை இவ்வளோ நாள் கேட்டுட்டு வந்தோமே பல காரியங்களை, இதுக்கு முன்னாடி நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு, நாங்கள் வந்து இது வரைக்கும் நாங்கள் பின்பற்றி வந்த பல காரியங்கள், தேவனை குறித்த காரியங்கள் வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ வேற மாதிரி கேள்விப்படுறோமே, வேதத்தில் தானே கேள்விப்படுறோம், இது சத்தியம் நாங்கள் நம்புகிறோம், ஆனால் விடுதலை நீங்கள் தான் தருன்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க, திங்கக்கிழமை நைட்டு வேண்டிட்டு வாங்க, செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் அவங்கள்ட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி 2 பேரும், என்னுடைய பெரியம்மாவும் எங்கள் பெரியம்மாவோடைய அடுத்த மகள் என்னுடைய சின்ன அக்காவும் வேண்டிட்டு வந்தாங்க. அதே மாதிரி 10வது வாரம் அவங்களுக்கு வந்து நற்செய்தி அவங்களுக்கு சொல்லப்பட்டது. தேவனுடைய கிருபையினால் அன்றைய அவர்கள் இருவருமே ரட்சிப்படைஞ்சாங்க. அடுத்த வாரம் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொன்னேன். அடுத்த வாரம் நான் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன். ஃபோன் பண்ணி பேசும்பொழுது என்னோடய சின்ன அக்கா திருச்சியில் எடுத்தாங்க. ஜூடு உனக்கு தெரியுமா அப்படின்னாங்க. என்ன சொல்லுங்க அக்கா அப்படின்னு. இந்த ஒரு வாரமாக பெரியம்மாட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, என் வாழ்க்கையில் இதை மாதிரி நான் ஒரு வாரம் இவ்வளோ ஒரு குழந்த மாதிரி நான் தூங்கினதே கிடையாது, அவ்வளோ சந்தோஷத்தில் அவ்வளோ சமாதானமாக நான் தூங்கினேன் அப்படின்ட்டு அழுதுட்டு சொன்னாங்க. நன்றிப்பா, எங்களுக்கு இது மீட் பண்ணி கொண்டு வந்திய, இந்த நட்சத்திரத்தை சொன்னி நன்றின்னு சொன்னாங்க. எங்கள் பெரியம்மா நட்சத்திரத்தை ஏற்றுக்கொண்டு விடுதலை அடைந்தது மட்டுமல்லாமல் சமாதானம் கடவுள் கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார். பல விதமான எதிர்ப்புகள் வந்துச்சு. நீங்கள் ஏன்னா ஜூடு சொன்னதை கேட்டு நீங்கள் வந்து சபையை விட்டு விலகிட்டீங்களான்னு சொல்லி பல எதிர்ப்புகள் வந்தால் கூட அவங்க கடைசி வரைக்கும் விசுவாசத்தை விட்டு விலகி போகவே இல்லை. அவங்க நட்சத்திரத்தை கேட்கும்போது 80 வயசு 84 வயசு என்னமோ அவங்க வந்து இறந்தாங்க. இன்றைக்கி கடவுளுடைய பிரசனத்தில் அவங்க இருக்கிறாங்க. இந்த தேவ செய்தியை நான் முடிக்கும்பொழுது கடைசியாக எங்கள் பெரியம்மா சொன்ன ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கடைசி வாரம் அவங்க நிச்சயத்தை ஏற்றுக்கொண்டு நான் அவங்கள்ட்ட பேசும்பொழுது என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, முக்கியமான கேள்வி, இவ்வளவு அருமையான நற்செய்தியை ஏன் ஜூடு இது வரைக்கும் எனக்கு யாருமே சொல்லவே இல்லை, சொல்லாமல் தான் நான் செத்து போயிருந்தேனா, எனக்கு ஏன் யாருமே சொல்லவே இல்லை. அனுப்பப்படாதவர்கள் இருந்தால் எப்படி நற்செய்தியை கேட்க முடியும்? நற்செய்தியை கேட்க முடியாமல் எப்படி ரட்சிப்படைய முடியும்? கர்த்தர் எல்லாரையும் அழைக்கிறார். 80 வயசில் மதத்திலேயே ஊறி போயிருந்த சாஸ்திர சம்பிரதாயத்தில் அந்த ட்ரெடிஷன்லேயே ஊறி போயிருந்த எங்கள் பெரியம்மாவுக்கே மீட்பு கொடுத்துருக்காருன்னா யாருக்கு வேணால் கர்த்தர் தர முடியும். நம்ம சபை ஒரு நல்ல கிருபை இருந்த சபைங்கிற கலாச்சாரத்தை போகணுன்னா நம்ம எல்லாருமே வந்து கடவுளுக்கு நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு சபையாக தனிப்பட்ட முறையிலும் சபையினராக சேர்ந்து நம்ம அறிவிக்க நம்ம அழைக்கப்படுறோம். நல்லா கவனிச்சிக்கங்க, நற்செய்தி அறிவித்தல் தேவனுடைய இதய துடிப்பு. அந்த தேவனுடைய இதய துடிப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த தேவனுடைய ஆசையை புரிஞ்சுக்கிட்டோம்னா, அவருடைய சித்தத்தை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயம் ஒவ்வொருத்தரும் நற்செய்தியை அறிவிக்க பாரத்தோடு இருப்போம், பாரத்தோடு சொல்ல பார்ப்போம். யாரையாவது கூப்பிட்டு ஐயோ நீங்கள் சொல்லுங்கள் இவங்களுக்கு சொல்லுங்கள், பாரத்தோட முழங்கால் போட்டு வேண்டுவோம். நம்ம குடும்பத்தில் பல பேர் மீட் பண்ணாமல் இருக்கலாம், நம்ம உறவுகளில் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்ஸ், நம்ம நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, நம்ம சபையை சுற்றி இருக்க தமிழ் மக்கள் பல பேர் வந்து இன்றைக்கி நற்செய்தியை புரிஞ்சிக்காமல் இருக்கிறார்கள், அறிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறார்கள். கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது. அது கண்கள் திறக்க கடவுள் அழைக்கிறது சம்மனசுகளை கிடையாது. நம்மளை தான் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து ஆனாலும் கடவுளுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட பாவியராக வாழ்கின்ற நம்மளை தான் இயேசு அழைச்சிருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், கிருபை நிறைந்த சபையின் ஒரு கனிகள் வெளிப்படுத்தக்கூடிய முக்கியமான காரியம். இதை நோக்கி நம்ம இந்த பாரத்தை நம்மளுக்கு கடவுள் அதிகமாக சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம்.
அன்பான கர்த்தரே, நாங்கள் மீட்படைந்ததே ஒரு மாபெரும் புதுமை. நீர் முன்கூட்டியே தேர்ந்தெடுக்காவிட்டால் நாங்கள் நிச்சயமாக இதோ இங்கே ஒரு விசுவாசிகள் அமர்ந்திருக்க முடியாது. நீர் போட்ட பிச்சை, நீர் செய்த பரிகார பலியினாலே, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றோம். நன்றி கெட்டவர்களாக வாழாமல் இந்த 10 பேர் குஷ்டரோகிகள் வந்த பொழுது 9 பேர் ஒருவர் மட்டும் இயேசுவிடம் வந்து நன்றி சொன்ன அந்த நன்றி உள்ள ஒரு குஷ்டரோகியாக, நன்றி உள்ள குணமான ஒரு குஷ்டரோகியாக, நன்றி உள்ள இந்த பாவங்கர வைரஸ் குணமாகிய ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக நாங்கள் வாழ உம்முடைய மாபெரும் வல்லமையான வலிமை வாய்ந்த நற்செய்தியை சொல்ல எங்களுக்கு பலத்தை தாரும். தனிப்பட்ட முறையிலும் சபையருமாக நாங்கள் சேர்ந்து சொல்கிறதுக்கான பாரத்தை தாரும் கர்த்தாவே. நாங்கள் தூசு துரும்புகள், எங்களால் முடியாது. நாங்கள் நம்முடைய கருவிகள். என் பெரியம்மாவுக்கு நான் நற்செய்தி சொல்லும் பொழுது எந்த விதத்திலும் நான் பெருமை பாராட்ட முடியாது. என்னுடைய வல்லமையினாலோ என்னுடைய கருத்தினாலோ நிச்சயமாக அவருக்கு ரட்சிப்பு வரவில்லை. முழுக்க முழுக்க உமது வல்லமையினாலும் பரிசுத்தாவியின் மன உறுத்தினால்தான் என் பெரியம்மாவும் என்னுடைய சின்னாக்க ரட்சிக்கப்பட்டார்கள். அதே போல் நாங்கள் செய்கின்ற காரியங்கள் நாங்கள் செய்கின்ற காரியங்கள் என்று சொல்லவே முடியாது. நீங்கள் அழைத்திருந்தால், நாங்கள் உமது கருவிகளாக நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அதை செய்ய முடியும். நாங்கள் உங்கள் கருவிகளாக தேர்ந்தெடுக்கப்பட ஆசைப்படுகின்றோம், காத்து கொண்டிருக்கின்றோம், பாரத்தோடு இருக்கின்றோம். எங்களை எடுத்தும் உபயோகப்படுத்தும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சும் அன்பு தந்தையே, ஆமென்.